Hi friends, welcome to Kids Fashion World. இன்னைக்கு நம்ம 38 செஸ்ட் ரவுண்ட் இருக்கிற சுடிதார் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக பிரிண்டட் காட்டன் ஃபேப்ரிக் 2 மீட்டர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போது இது எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். துணியை லென்த் வைஸ் அண்ட் வித் வைஸ் வந்து நான் 4ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது நீங்கள் டிசைன் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா டிசைனுக்கு தகுந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு டாப்பினுடைய ஹைட்டு 37 இன்ச்சஸ் வந்துட்டு எனக்கு தேவைப்படுது. இது கூட நான் 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 39 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஃபோல்டிங்க்கு சேர்த்து 2.5 இன்ச்சஸ் நெக் வித்தும் 3.5 இன்ச்சஸ் ஷோல்டரும் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சஸ் ஆம்கோல்னுடைய ஹைட் மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டோட்டல் செஸ்ட் ரவுண்டை 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 9.5 இன்ச்சஸ் கிடைக்குது. அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 1.5 இன்ச் சீமிங்க்கும் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது மேலே டாப் போர்ஷன்லேருந்து வெஸ்ட்னுடைய ஹைட் 14 இன்ச்சஸில் மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துல நம்ம வெஸ்ட்னுடைய ரவுண்ட் மார்க் பண்ணுறோம். 9 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா சீமிங்க்கு 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டாப் போர்ஷன்லேருந்து ஹிப்பினுடைய ஹைட் மார்க் பண்ணுறேன் 19 இன்ச்சஸில். இந்த இடத்துல ஹிப்பினுடைய ரவுண்ட் மார்க் பண்ணுறேன். 10.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து நமக்கு சைடு ஓப்பன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சீமிங்க்கு 1 இன்ச்சஸ் மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கேருந்து நம்ம ஃபோல்டிங் கொடுப்போம். இப்போது இந்த பாட்டமில் பார்த்திங்கன்னா 11.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருக்கேன். ஓகே, உங்களுக்கு கீழே கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 இன்ச்சு சேர்த்தே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் ஜாயின் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம நெக்கினுடைய ஹைட் மார்க் பண்ணுறோம். 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்கினுடைய ஹைட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். இதில் அப்படியே நான் பானைக்காக இந்த சுடிதாரில் வந்து கட் பண்ண போகிறேன். ஓகே, இது பார்த்திங்கன்னா நான் லைனிங் யூஸ் பண்ணல. நீங்கள் லைனிங் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா சேம் இதே மெத்தட் தான். நீங்கள் லைனிங்கில் ஃபஸ்ட்டு கட் பண்ணணும், அதுக்கப்புறமா மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணுவீங்க. ஏன்னா மெயின் ஃபேப்ரிக்கில் நீங்கள் நெக்லைன் மட்டும் கட் பண்ண மாட்டீங்க, லைனிங்கில் மட்டும் கட் பண்ணிக்குவீங்க. அவ்வளோதான் இதில் டிஃப்ரெண்ட்டு, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, இப்போ தேவையான இடத்துல எல்லாம் நாச்சஸ் போட்டு வச்சுக்கிறேன். இப்போது நான் இதை கட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போது இந்த டாப் வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எனக்கு ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, அதாவது அகலம் துணியில். ஸோ இருந்தாலும் எனக்கு 3/4 வந்து ஸ்லீவ் வைக்கணும் அப்படின்னு நான் இப்போது இதனுடைய ஹைட் வந்து 10.5 இன்ச்சஸ் இருந்தது. அதுக்கு கீழே நான் தனியாக ஒரு பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்லீவ்னுடைய அகலம் பார்த்திங்கன்னா 10 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். கீழே ரவுண்டு 6.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி இந்த ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். இருக்கிற துணி அப்படி கட் பண்ணிவிட்டு மீதை வந்து நான் ஜாயின் போட்டுக்கிறேன் இந்த சைடில் எல்லாம். ஓகே, இப்போது இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச்சஸ் ஹைட்டுக்கு நான் வந்து ஜாயின் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இது ஷேப், அதாவது ஸ்கொயர் நெக் தான் நான் வந்து போட போகிறேன். ஸோ ஒரு பீஸ் வந்து ஸ்கொயர் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன், நல்ல அகலமான பீஸாக. இது பார்த்திங்கன்னா துணியினுடைய நல்ல பக்கத்தில் வச்சு நான் வந்து அப்படியே துணியினுடைய உள் பக்கத்தில் திருப்பி வச்சுக்கிறேன். ஏன்னா அப்போது தான் நமக்கு நெக்லைன் வந்து கரெக்டாக தெரியும். ஸோ பாருங்கள், திருப்பி விட்டுட்டு இப்போ அந்த பீஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சுடிதார் டாப்பையும் சேர்த்து அந்த நெக்லைன் ஷேப்பில் நான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். அந்த கார்னர்ஸில் ஊசி வந்து குத்திட்டு துணியை டர்ன் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நெக் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன்.
இப்போது உள்ள எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா அந்த கார்னர்ஸில் நாச்சஸ் போட்டுக்கிறேன். போட்டு இந்த துணியை உள்பக்கமாக திருப்பி விட்டுக்க போகிறேன். திருப்பி விட்டுட்டு ஒரு படிமான தையல் அந்த ஓரத்துலேயே போட்டுட்டு வரேன். போட்டதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு 1/2 இன்ச்சஸில் திரும்ப ஒரு தையல் போட்டுக்கிறேன். இல்லை நீங்கள் ஹெம்மிங் பண்ணோம் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம், ரொம்பவே நீட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ 2 தையல் போட்டுட்டேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கமும் நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இப்போது இதனுடைய ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2ம் சேர்த்து இந்த ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து பாருங்கள், எப்போவுமே ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போதும் 2 தையல் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதனுடைய ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதுக்காக நம்ம ஸ்லீவ் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, 2 பீசஸ் வந்து எடுத்து ஜாயின் பண்ணுறேன். அந்த இன்னொரு பீசஸ் 6 இன்ச்சஸ் ஹைட்டில் நான் கட் பண்ணி வச்சுருந்ததை இதில் ஜாயின் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் ஹாஃப் ஸ்லீவ் வேணும்னா நீங்கள் ஹாஃப் ஸ்லீவே பண்ணிக்கலாம். இதுக்கு 3/4 வச்சா நல்லாயிருக்குன்னு தோணுனதுனால நான் 3/4 வைக்கிறேன். இது உங்கள் சாய்ஸ் தான். ஓகே, இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை திருப்பி விட்டுட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த கீழே இருக்கு இல்லையா, இந்த துணியினுடைய அந்த பாட்டமில் சின்னதாக டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி 2 ஸ்லீவே ரெடி பண்ணி இப்போது இந்த டாப்போட பாருங்கள், இப்போ 2 ஸ்லீவும் நான் ரெடி பண்ணிட்டேன். என்னுடைய சென்ட்ரு பாயிண்ட்டும் அந்த ஷோல்டர் லைனுடைய அந்த பாயிண்ட்டு ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணி இந்த ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறேன். சுடிதார் கட்டிங் வந்து ரொம்பவே சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. நீங்கள் இதெல்லாம் வந்து காமன் மெஷர்மெண்ட்ஸ் தான். இந்த ஹைட் எல்லாமேவும், அதாவது ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு ஹைட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட் வரும். அதாவது நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஒரு சார்ட் வந்து கொடுத்துருப்பேன், அதன்படி நீங்கள் பண்ணிங்கனாலே கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து சைட் ஜாயின் பண்ணுறேன். ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டேன் 2 பக்கமும். அடுத்து சைட் ஜாயின் பண்ணுறேன். நம்ம சைடு ஓப்பன் வந்து ஓகே, அந்த சைடில் பார்த்திங்கன்னா அந்த ஹிப்பினுடைய ஹைட் வரைக்கும் நான் ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுகிட்டே வந்தேன். அப்படியே நிறுத்திடுவேன். ஏன்னா அதுக்கு கீழே வந்து நம்ம சைடு ஓப்பனுக்காக ஸ்டிச் பண்ணோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து தையல் போட்டுக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் கீழே நீங்கள் சைடு ஓப்பனுக்கு ஃபோல்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு துணி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம 2 பக்கமும் சைடு வந்து ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைடு ஓப்பன் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம். அதுக்காக நம்ம
சைடு ஓப்பன் வந்து ஸ்டிச் பண்ணோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து எத்தனை தையல் போடணுன்னாலும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தையல் வந்து போட்டு முடிச்சிடலாம். முடித்ததுக்கப்புறமா நம்ம சைடு வந்து அந்த ஃபோல்டிங், அதாவது சைடு ஓப்பன் வந்து ஸ்டிச் பண்ணலாம். பாருங்கள், இப்போது சைடு ஓப்பன் இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி நான் ரொம்பவே சின்னதாக ஃபோல்ட் பண்ணுறேன். உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி அந்த ஃபோல்டிங் இருக்கு இல்லையா, அந்த பக்கத்தில் நான் தையல் போட்டுட்டு வரேன். இப்போது மேலே அந்த ஹிப்பினுடைய ஹைட்டு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த இடம் வரைக்கும் நான் இது மாதிரி தையல் போட்டுட்டு நேராக ஒரு தையல் போட்டு வரேன். இப்போ அந்த இடத்துக்கு வரும்போது ஊசியை அந்த துணியில் குத்தி அதுக்கப்புறமா இந்த கைடை தூக்கி விட்டுட்டு பாருங்கள், இந்த துணியை டர்ன் பண்ணி இந்த சைடு ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு கைடை கீழே எடுத்து விடுங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் பாருங்கள், இந்த சைடில் வந்தோடனே திரும்ப துணியை டர்ன் பண்ணிவிட்டு கீழே வரைக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு பாஸ் ஷேப்பில் நீங்கள் தைச்சி விடுவீங்க. அடுத்து அதனுடைய இன்னொரு கார்னரில் நேராக ஒரு தையல் போட்டு வி ஷேப்பில் தைச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடலாம். பெருசாக ஒன்றும் இது மெஷர்மெண்ட் தேவையில்லை. அதாவது நீங்கள் செஸ்ட் ரவுண்ட், டோட்டல் செஸ்ட் ரவுண்டை 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அதை மாதிரி நீங்கள் ஹைட்டு வந்துட்டு என்ன ஹைட் வரும்னா வெஸ்ட்னுடைய ஹைட், ஹிப்னுடைய ஹைட், டோட்டல் ஹைட், அவ்வளோதான். ஓகே, இது வந்து ஒரு 1/2 inches தான், அதாவது ஹைட் வைஸ் வந்து டிஃப்ரெண்ட் வரும். அது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. ரொம்பவே சிம்பிளாக பிகினர்ஸ் கூட நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் சுடிதார் வந்து ஸ்டிச் பண்ண முடியும். ஓகே, இப்போது இந்த சைடு ஓப்பனுடைய இன்னொரு பக்கத்துலேயும் பாருங்கள், அந்த வி ஷேப்பில் வர அந்த தையல் போடுறேன். உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இப்போது இந்த இடத்துல ஊசி நிறுத்தி துணியை டர்ன் பண்ணி விட்டுக்கிறேன். டர்ன் பண்ணதுக்கப்புறமா அப்படியே கீழே, அவ்வளோதான். இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வி ஷேப் வந்திருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இந்த சைடு ஓப்பன் வந்து நிறைய பேர் வந்துட்டு எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இது ரொம்ப ஈஸி தான், நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, அவ்வளோதான். நம்ம சுடிதார் வந்து மேக்ஸிமம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது அந்த பாட்டம் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக 38 சைஸில் நம்ம வந்து சுடிதார் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.